Sorry ass DJ. இதுவரை நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி ஆலில் போடுங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம ரவா பொங்கல் எப்படி பண்ணுறது பார்க்கலாம். முதல்ல ஒரு கடாயில் ஒரு கப் பைத்தம்பருப்பு நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா குக்கரில் வச்சு தேவையான அளவு தண்ணியை ஊற்றி 3 விசில் வர வர வேக விடுங்க. இன்னொரு கடாயில் 2 ஸ்பூன் நெய்யை ஊற்றி கொஞ்சோண்டு முந்திரி பருப்பு போட்டு வறுத்து எடுத்துக்கோங்க. நல்லா வறந்ததுக்கு அப்புறமா கொஞ்சோண்டு கருவேப்பிலை, ஒரு டேபிள் ஸ்பூன் குருமிளகு, 1/2 டீஸ்பூன் ஜீரகம், 1/2 டீஸ்பூன் பெப்பர் பவுடர், கொஞ்சோண்டு மஞ்சள்தூள் சேர்த்து நல்லா வறுத்துக்கோங்க. வறுத்ததுக்கு அப்புறமா 1 கப் பாம்பே ரவை சேர்த்து நல்லா வறுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா ஒரு கடாயில் வேக வைத்த பைத்தம்பருப்பை சேர்த்து 3 கப் தண்ணி சேர்த்துக்கோங்க. 1 கப் ரவைக்கு 3 கப் தண்ணி சேர்க்கணும். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. தண்ணி கொதிச்சதுக்கு அப்புறமா வறுத்து வச்ச ரவையை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா கலரி விடுங்க. அதுக்கப்புறமா மறுபடியும் 2 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்திக்கோங்க. இந்த மாதிரி செமி சாலிடாக வந்ததுக்கு அப்புறமா ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க.
பாருங்கள், சூடான ரவா பொங்கல் ரெடி ஆகிடுது. இந்த ரெசிபி நீங்களும் மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி எப்படி இருக்குன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.